ஒரு நாளைக்கு சுமார் 2.5 லட்சம் பேர் கடந்து செல்லும் குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே கேட்டில் சுரங்கப்பாலம் அமைக்கும் திட்டம் 8 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ளது. அது பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. சென்னையை அடுத்த குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே கேட்டில் எப்பொழுதுமே வாகன நெரிசல் நிறைந்து காணப்படும். ஒவ்வொரு முறையும் கேட்டை மூடும் பொழுதும் ஜிஎஸ்டி ராதாநகர் சாலைகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் மணிக்கணக்கில் காத்திருக்கின்றன. கேட் திறக்கப்படுவதற்கு முன்பே அவசரமாக பலர் ரயில்வே கேட்டை கடந்து செல்லும் காட்சிகளையும் காண முடிகிறது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த இடத்தில் சுமார் 35 முதல் 40 பேர் வரை ரயிலில் மோதி உயிரிழக்கின்றனர். அடையாளம் தெரியாமலேயே பல உடல்கள் பல நாட்கள் பிணவரையில் வைக்கப்படுவதும் உண்டு. இதனை கருத்தில் கொண்டு அங்கு இலகு வாகன சுரங்கப்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு கடந்த 2008 பணிகள் தொடங்கின. ஏறக்குறைய ரயில்வே துறை தனது பகுதி பணிகளை முடித்துவிட்ட நிலையில் அதன் பிறகு பணிகள் முற்றிலுமாக முடங்கி கிடக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட சுரங்கப்பாதை க்ளோஸில் இருக்குது. இப்போ அது ஓப்பன் பண்ணால் கேட் க்ளோஸில் இருந்தாலும் நிறைய பேர் இதுலேயே இறங்கி அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்கலாம் அப்படியே போயிடுவாங்க. இப்போ அது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் எல்லாருமே ஒரு நிமிஷம் அந்த பொறுமை இருக்க மாட்டேங்குது. அவங்க கேட் க்ளோஸில் இருந்தாலுமே குனிஞ்சு அப்படியே போயிடுறாங்க. ட்ரெயின் கிட்டக்கு வரும்போது கூட அப்படியே டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆனால் அவங்களோட மதிப்பு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. 8 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் பாதி முடிக்கப்பட்ட சுரங்க பாலம் பாலடைந்து காணப்படுகிறது. 2008 திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சியில் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றாலும் திடீரென முடங்கிவிட்டது. இதற்கு உள்ளூர் அரசியல் பிரமுகர்களிடையே எழுந்த போட்டியே காரணம் எனவும் கூறப்படுகிறது. 25வது வார்டு முனிசிபாலிட்டி, பல்லாவரம் முனிசிபாலிட்டி, இது என்னன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதை தீர்மானமாக வச்சு போடும்போது என்ன போட்டாங்கன்னா படலேஷன் போட்டு மக்கள் கேட்டை கடந்து போகணும் தான் போட்டாங்க. அதை அரசியல் தார்ப்புணிச்சு காரணமாக மாற்றி அமைச்சு இதில் பெரிய பெரிய வண்டி வரணும், அதனால் இந்த ரோடெல்லாம் இடிக்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை மாற்றுறாங்க. அதனால் நின்றதை தவிர்த்து வேறு எந்த காரணமும் கிடையாது. இது ஒன்றுமேல அழகாக அந்த இடத்த க்ளீன் பண்ணி நடந்து போகிற மாதிரி போட்டால் இங்கே விபத்து குறைஞ்சிரும். இந்த வண்டி போகிற மாதிரி இந்த வழி கிடையாது. இது தவிர பணிகள் தொடர்ந்து நடைபெற்றால் அப்பகுதியில் உள்ள வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்புகள் இடிக்கப்படும் என்பதால் நீதிமன்றத்திலும் சிலர் வழக்கு தொடர்ந்து தடையாணை பெற்றுள்ளதும் பணிகளை முடக்கியுள்ளது. ஆட்டோக்கெல்லாம் நிறைய ரூபா கொடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது நைட் நேரத்தில் ஏகப்பட்ட ரூபாயை கேட்குறாங்க. எங்களால் போக வர முடியல. அது கரெக்டாக சரியான ஸ்கீம் இது. ஆனால் இதை சில பேர் இங்கே இடத்த ஆக்குபை பண்ணிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இது நின்று போச்சு. எனவே உடனடியாக இந்த விஷயத்தில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தமிழக அரசு தலையிட்டு இப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குரோம்பேட்டை மக்களின் நீண்டகால கனவு நிஜமாக வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உதயகுமார், தாம்பரம்.